இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு 2-3 பொருள் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம். அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு வெந்தய குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எதுக்காகனா, நான் இதுவரைக்கும் வந்து அரிவாமனை கூட வச்சதில்லை தானே, இவரே சொல்லுவார். இவரும் கத்தியில் தான் கட் பண்ணுவார். எங்கள் வீட்டுக்காரர் கூட எல்லாருமே நாங்கள் வந்து கத்தி தான், அரிவாமனையே யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் இது வந்து என் பையன் வாங்கி கொடுத்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து கண்ணில் வந்து தண்ணி ஒழுகுது, ரொம்ப நாளாக வந்து வெயில் பட்டாவே தண்ணி ஒழுகுது, டிவி பார்த்தா தண்ணி வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான். ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனான். அவன் தான் போயிட்டு செக் பண்ண இடத்துல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் கண் டாக்டர்கிட்ட போனோம். லைட்டாக 2 பக்கம் வந்து சதை வளருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அது ஏதோ ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க, விட்டோம், சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இப்போ இந்த வெயில் காலம் அதிகமாக வந்ததுக்கப்புறம் நான் சும்மா கூட வண்டியில் வந்து 2 வீலரில் வெளியே போகும்போது அந்த தூசு பட்டாவோ இல்லை ஏதாவது காற்று பட்டாவோ கண்ணில் தண்ணி ஒழுவிட்டே இருந்தது. இது ரொம்ப அதிகமாக இருக்குது, பிரச்சனை பெருசாகிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவங்க வந்துன்னு இந்த சதை வளருது பாருங்கள், அது வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. இந்த பக்கம் வந்து வலது கண்ணில் வந்து இடது கண்ணில் வந்து கொஞ்சமாக இருக்குது, அது பின்னாடி பண்ணிக்கலாம், இது வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. என்னடா இது ஆப்ரேஷன் தொலைக்கு விட்டாங்களே இவ்வளோ பெருசாக. ஃபஸ்ட்டு போகும்போது ஒன்றும் இல்லை பரவாயில்ல அப்படின்னாங்க டாக்டருங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே. இப்போ பெருசாக வர்றதுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெங்காயம் கட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கண் எரியும், தண்ணி நிற்கவே நிற்காது, அது பாட்டுன்னு ஒழுவிட்டே இருக்கும். டாக்டர்கிட்ட போனப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கண்ணில் தண்ணி அதிகமாக வந்து கண்ணில் வந்து தேவையான அளவுக்கு நீரே இல்லை, எல்லாம் வறட்சி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வேறு சொல்லிட்டார். மறுபடியும் வந்து வெங்காயம் கட் பண்ணால் தண்ணி அதிகமாக வருமா, கண் எரிச்சல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்து இவர் தான் கட் பண்ணி கொடுப்பாரு. எல்லா நேரமும் இவரையே வெங்காயம் கட் பண்ணி கூப்பிட்டு இருக்க முடியாது இல்லையா, ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் பையன் போயிட்டு இதை வாங்கிட்டு வந்தான். இது தனியாக நான் போவே இல்லை, அவனே இப்போ வாங்கிட்டு வந்தது தான். வெங்காயம்லாம் இதில் போட்டிங்கன்னா கட் பண்ணி துருவிக்கலாமா நீங்கள், ஈஸியாக இருக்கும், கண்ணில் தண்ணி வராது அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அப்புறம் இந்த கடாய் பார்த்தீங்கன்னா ஐயோப்பா தூக்கவே முடியல என்னால். எப்படியும் ஒரு கையிலே தூக்க முடியலன்னா ஒரு 5 கிலோவுக்கு மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வெயிட் 5-6 கிலோ இருக்குது வெயிட்டு. இந்த கடாயை ரொம்ப நாளாக அவன் சொல்லினே இருப்பான், இது 3000 3700 இந்த கடாய். வேணாடா, ஒரே கடாய் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறது, வேணாம் அப்படின்னு. இல்லைம்மா, நிறைய பேர் இதை தான் வீடியோவில் சமைக்கிறாங்க, நீங்கள் கறியெல்லாம் வறுத்தீங்கன்னா அதிகமாக வந்து புளிக்குழம்பு, வெந்தய குழம்பு, மீன் குழம்பெல்லாம் வைக்கிறீங்களா, இதில் செஞ்சால் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இதென்னா பிரியா, இதென்னா பேர் அயனா, அது வந்து அடி பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு 3700 சொல்லிட்டு என்ன கடையில் வாங்கின்னு வந்தான் இதை, அது கூட மறந்துட்டனே. ஐடியல். ஆமாம் கரெக்டு, அது அப்பப்போ வாங்கின்னு வந்து கொடுத்தானா எனக்கு அது ஞாபகம். ஐடியல், அந்த கம்பெனி, அந்த கடையில் ஸ்டோர் ரூமில் தான் போய்ட்டு அதை வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப வெயிட்டு. வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் ஆகிடுச்சு, நான் சமைக்கவே இல்லை, இதில் அப்படியே இருந்தது. சரி, இன்றைக்கி சிம்பிளாக ஒரு லஞ்சுன்றதுனால காமிச்சிடலாம். ரொம்ப வெயிட்டு, ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னா. அப்புறம் இந்த கடாய்க்கு வந்து மேட்சாக வந்து கண்ணாடியில் வந்து மூடி கொடுத்துருக்குறாங்க, நல்லா லப்பர்லாம் போட்டு. நம்ம எதாவது செய்யும் போது இது கூட காற்றே வெளியே போகாத அளவுக்கு பிரியாணி கூட செய்யலாம், அந்த அளவுக்கு வந்து சூப்பராக அந்த மூடி கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்குது. அப்புறம் இந்த புடி பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது வந்து ரொம்ப சூடு, நம்ம வந்து சமைக்கும் போது கை வச்சு எடுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் இந்த பாத்திரத்தில் இது வரைக்கும் சமைச்சது கிடையாது. சூடு வந்து இது ஃபுல்லாகவே கைப்பிடி எல்லாமே வந்து சூடாக இருக்குமா, அதனால் இதை வந்து போட்டுட்டு எங்கே காமிக்கிறேன் நான். இந்த மாதிரி போட்டு இப்படி தான் பிடிச்சி எடுக்கணுமா, நம்ம இந்த மாதிரி பிடிச்சி சூடு எடுக்கணுமா. இதெல்லாம் தேவையாடா அப்படின்னா நல்லா கனமான மண் சட்டி வாங்கி நல்லா சூப்பராக அதில் மீன் குழம்பு, கறி குழம்புலாம் செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் வாங்கி வச்சுருக்கிற பாத்திரம்லாம் அது எல்லாமே ஊரில் இருக்குது, நான் இன்னும் எடுத்துன்னு வரல. மண் பாத்திரம்லாம் நிறையவே வச்சு ஏற்கனவே நம்ம வீடியோவில் மண் பாத்திரம் நிறைய செஞ்சுருக்கிறோம். இதெல்லாம் பிடிச்சி எடுக்கணுமா. ஒரு வேளை இது பாருங்க, இப்படி புடி வந்து இப்படி ஜாரிடுச்சுனாலும் கீழே போட்டுருவோம். நம்ம எல்லாமே வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இது. இருந்தாலும் பையன் வாங்கி கொடுத்தானே, இதில் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இனிமேல் தான் அதில் சமைக்கணும். அப்புறம் எனக்கு வந்து தேங்காய் துருவுறது வந்து சரி, வீட்டில் இருக்கிற பொருளே எடுத்துன்னு போ பிரியா, எல்லாமே எதுக்கு வேஸ்ட்டாக, நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பிரியாவுக்கு கொடுத்துட்டேன் தேங்காய் துருவுறது. இப்போ வந்து எனக்கு வீடியோ எடுக்கும்போது எனக்கு தேவைப்படுது இது. சரி, வேறு என்ன பண்ணுறது, நம்ம வாங்கி தானே ஆகணும், நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆர்எஸ்புரத்தில், எனக்கு கடை பேர்லாம் தெரில, சும்மா எங்கேயோ போகும்போது ஒரு கடைக்கிட்ட நிறுத்தினாங்க, அங்கே போயிட்டு வாங்கணும். இதை வாங்கிறது தான் என்னுடைய வேலை. ஆனால் இது வரைக்கும் நான் வந்து பழசு இருக்கும்போது கூட நான் தேங்காய் துருவுனதே இல்லை. அவர் தான் எங்கள் வீட்டுக்காரர் துருவார்.
நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டெயில்ஸில் வச்சுட்டு அழகாக சுத்தம் பண்ணி நமக்கு ஏதாவது தேங்காய் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது தேங்காய் வந்து புட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அடிக்கடி செய்வேன். வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து புட்டு செய்வேன். அதுக்கு தேங்காய் வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு துருவிக்கின்னு மிக்ஸியில் போட்டால் நல்லா நைஸாக ஆகிடுதா, அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த தேங்காய் துருவதில் வச்சு நம்ம துருவும் போது நல்லா பூ மாதிரி வெள்ளையாக இருக்கும். அதனால் இதை வாங்கிட்டு வந்தோம். இதை நானே தான் போயிட்டு வாங்கினேன் வேணும்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டு காய்கறி நறுக்கிற கட்டை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு இதை வாங்கி. எல்லாம் வந்து ஓட்டை ஆகிட்டு தூள் மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் சரி நம்ம கட்டை தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டை வாங்கிட்டு வந்தோம். ஒன்றே வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒன்று வந்து ரூ. 600 500 போட்டிருந்தது. இது வந்து 3 கட்டை ஒன்றா வந்தது. 3 வந்து ரூ. 599 அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால் சரி இந்த சின்ன கட்டையில் வந்து எதாவது பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணிக்கலாம். இதில் பெருசில் வந்து நிறையா காய் கட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 3 வாங்கிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட சொன்னேன். சரிம்மா நல்லாயிருக்கு வாங்கிக்கோ அப்படின்னா இதை வாங்கினேன். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனுக்கு வந்து இந்த 4 புதுசாக விருந்தாளிங்க வந்திருக்காங்க நம்ம கிச்சனுக்கு. இந்த இந்த கடாய் வாங்கி 1 மாதம் ஆகிடுச்சு. இதில் சமைச்சு கொடுமா, மீன் குழம்பு செய்யுமான்னு சொல்லினே இருப்பான். அது இப்போ தான் வந்து சரிடா இவ்வளோ வாங்கியிருக்கிறோம் வீடியோவில் சொல்லிவிட்டு அப்புறமா நம்ம வாங்கி சமைச்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். சரி இன்றைக்கி வந்து வெறும் வெந்தி குழம்புன்றதுனால இந்த பொருளை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிச்சேன். இப்போ வந்து இல்லை இப்போ அது வந்து பழக வேணான்னு சொன்னாங்க. அவங்க ஒரு முறை கழுவிட்டா போதுன்னாங்க. இருந்தாலும் இப்போ வேணாம் அவசரத்துக்கு ஒரு வாட்டி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யும் போது நம்ம காமிக்கலாம் இந்த வீடியோவில் எப்படி செய்கிறேன். இப்போ வந்து நம்ம வெந்தய குழம்பு வச்சுக்கலாம் வாங்க. வெந்தய குழம்பு செய்கிறதுக்கு சில பொருள் வந்து நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். புழுங்கல் அரிசி நம்ம சாதம் வடிக்கிறோம்ல அதே அரிசி தான் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு, 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம். நான் வைக்கிற இப்போ வெந்தய குழம்புக்கு இந்த வெந்தயம் போதும். அதனால் அளவு கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். நான் வைக்கிற வெந்தய குழம்புக்கு வந்து இந்த மசால் போதும். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து வறுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு குட்டியாக ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். இப்போ அரிசி, மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு கடாயில் வறுத்துக்கலாம். அரிசி எல்லாத்துலேயுமே சேர்ப்பாங்க. எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் வந்து பொரி அரிசின்னு சொல்லிட்டு இந்த அரிசியை வறுத்து தூள் பண்ணி வச்சுக்குவாங்க ஒரு பாத்திரத்தில். அது வந்து ஒரு கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சாலும் சரி அந்த வறுத்து அரைச்சி வச்ச அரிசி கொஞ்சோண்டு எடுத்து கடைசியில் போட்டு கொதிக்கும் போது போட்டு இறக்கி வச்சுருவாங்க. அது வந்து குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்வாங்க. இப்போ நம்ம வெந்தய குழம்பு கூட நான் வந்து இதுக்கு முன்னெல்லாம் வந்து வெறும் வெந்தயம் மட்டும் எண்ணெயில் போட்டு செய்வேன். நம்ம வேறு விதமாக கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால இந்த அரிசிலாம் எங்கள் பாட்டி செஞ்சது ஞாபகம் வந்தது. எல்லாத்துக்குமே அரிசி வறுத்து போடுவாங்க. அதே மாதிரி தூள் பண்ணி வச்சுக்குவாங்க எல்லாமே. இந்த தனியா கினியா எல்லாம் வந்து வறுத்து ஒரு டப்பாவில் வேர்க்கடலை எல்லாம் போட்டு அது பொடிச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்குவாங்க. ஏதாவது பொரியல் செய்யும் போது கொஞ்சோண்டு ஒரு பிடி எடுத்து லாஸ்ட்டில் அதை போட்டு அப்படியே கலந்து இறக்கிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். இப்போ வெந்தய குழம்பு தாளிச்சிக்கலாம். வெந்தய குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் விட இந்த நெல்லெண்ணெய் தான் எனக்கு எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக செலவாகும். தோசைக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றுவோம், பருப்பு பொடிக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றி சாப்பிடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோசைக்கு வேர்க்கடலை சட்னி செஞ்சேன் நான். அது வந்து காரசாரமாக இல்லைன்னு சொல்லிட்டு 4 பூண்டு இடித்து போட்டார், மிளகாத்தூள் ஒரு 2 நல்லா இருந்தது அது தோசைக்கு. நீங்கள் வச்சுட்டு போயிட்டு இல்லை பிரியா கூட்டின்னு வரத்துக்கு நான் அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த மிளகாத்தூள்லேயே நானும் 2 தோசை சாப்பிட்டேன். எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நல்லெண்ணெய் தான் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப அதிகமாக செலவாகும். மீன் குழம்புக்கு, புளி குழம்புக்கு எல்லாத்துக்குமே. இப்போ தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் போன வீடியோவில் வந்து இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க சில பேர். சீக்கிரமாக வேறு ஏதாவது கண்ணாடி பாட்டிலும் நான் வாங்கினேன். அந்த பாட்டிலெல்லாம் வந்து அது எங்கே வச்சோம்ல நம்ம அந்த மூடி மட்டும் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூடி மட்டும் பிளாஸ்டிக் உடஞ்சி போச்சு. அது மாதிரி எத்தனை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போது இதையே யூஸ் பண்ணின்னுக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு நல்ல பாட்டிலாக ஒன்று வாங்கிக்கலாம் அடுத்த முறை. எண்ணெய் காஞ்சிடுச்சு. சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு, வெந்தயம் வந்து ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப மணமாக நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து நம்ம பெருசாக இந்த மாதிரி போட்டேன்னு வச்சுங்க எடுத்து போட்டுறாங்க எங்கள் வீட்டில். அதனால் வந்து நான் பொறுக்கி குட்டியாக எடுத்து ஒரு 30 பல் பூண்டு, இது வந்து வெந்துடுச்சுன்னா அந்த அளவுக்கு தெரியாது, அப்படியே மென்று சாப்பிட்டுடலாம். அதனால் ஒரு 30 பல் பூண்டு உரித்து எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 40 இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி குட்டியாக எடுத்துக்கிட்டேன். இதுவும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். சின்னதாக பூண்டு, சின்ன வெங்காயம்.
இந்த வெங்காயம் இந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்ருவாங்க. ரொம்ப பெருசாக சின்ன வெங்காயம் போடும்போது அதையும் எடுத்து வச்சுடுவாங்க. அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்துக்குவேன். இப்போ வந்து எல்லாமே பொரிஞ்சிடுச்சு. நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு வெங்காயம் ரெண்டுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து வதங்கணும். அதனால் வந்து ரெண்டுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பூண்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். வெந்தய குழம்புக்கு நம்ம என்ன தான் புளி சேர்த்தாலும் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காகவும் நல்லா வரும். அதனால் வந்து தக்காளி வந்து 2 தக்காளி போகிறது ஒரு 3 தக்காளி சேர்த்துங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். அப்போ தான் வந்து குழஞ்சி போய் நல்லா சூப்பராக வரும். நம்ம தீ வந்து அதிகமாக வச்சு வதக்கும் போது அப்படியே தான் இருக்கும். அது தோலாக ரொம்ப வந்து கூழ் மாதிரி வதங்காது. தக்காளி வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இருக்கிற வேலையை பார்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து ஒரு 100 கிராம் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த புளி வந்து சேர்த்துக்கிறேன். வெந்தய குழம்புனாவே கொஞ்சம் புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் கலந்துருந்தால் தான் சூப்பராக இருக்கும். எங்களுக்கு வெந்தய குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். சக்கரை பொங்கல் மாதிரி. சக்கரை பொங்கலே பிடிக்காது இதுதானே. என்ன முதல்லலாம் அம்மா வந்து நிறைய செய்வாங்க. இப்போ தான் செய்யறதில்ல. அதே மாதிரி கருவாட்டு தொக்கெல்லாம் நிறைய செய்வாங்க. இப்போ கருவாடு வாங்கிட்டு வந்து கீழே கொட்டுற அளவுக்கு சும்மா போகுது வீணா. ஆனால் செய்ய மாட்டாங்க. கருவாடு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன். அதுவும் என்னைக்கு கம்மியாக வாங்குறாங்களோ அப்போ தான் பார்த்து செய்வாங்க. நிறைய வாங்கிட்டு வருவாங்க பாருங்க, சுத்தமாக தொடவே அப்படி இல்லைடா. நீ கொண்டு போய் மாப்பிள்ளைக்கு செஞ்சு குடுறீ அப்படின்னாங்க. ஆனால் கருவாடை கண்ணிலே காட்டுறாங்க. அன்றைக்கி நீ பிரியா அவசரமாக 6 மணிக்கு போகிறேன், வெள்ளிக்கிழமை போகிறேன், செவ்வாய்க்கிழமை போகிறேன். அன்றைக்கி நான் ஏதாவது எங்கள் வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்ப முடியுமா? அதனால தான் இல்லைன்னு நான். ஆமாம், அனுப்ப தான் மாட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெந்தய குழம்பு வந்து எந்த அளவுக்கு நல்லா கொதித்து நல்லா திக்காக வருதோ அப்போ தான் சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுக்கிற அந்த மிளகு, சீரகம், வெந்தயம், அரிசி இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். வெந்தய குழம்புக்கு பொடி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நைஸானா ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த வெந்தய குழம்புக்கு நம்ம வந்து என்னடா சொல்லுவாங்க சைடில் தொட்டுக்கிறதுக்கு, சைட் டிஷ்ஷாக இந்த இங்கிலீஷில் ஒரு வார்த்தை யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க, வரவே மாட்டேங்க. தமிழ் எப்படி சொல்லணும் தொட்டுக்கிறதுக்கு? அதுக்கு சூப்பரான ஒரு துவையல். எப்போயுமே வந்து ரொம்ப புளிப்பான இந்த வெந்தய குழம்பு, கார குழம்புக்கெல்லாம் ஒரு பொட்டுக்கடலை துவையல் வச்சு தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலை துவையல் இல்லை, தேங்காய் துவையல். அது தேங்காய்லாம் கிடையாது. லேசாக பொட்டுக்கடலை போட்டால் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஐயோ, தேங்காவே கிடையாது. இந்த சட்னி வந்து வெறும் பொட்டுக்கடலை தான். ஓஹோ. 2 கைப்பிடி வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். நல்லா காரசாரமாக இருக்கணும் இந்த துவையல். அதனால் வந்து ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் இந்த துவையல், வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக இந்த துவையல் அரைச்சிடலாம். உடச்சக்கடலை துவையல் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அம்மா, இந்த துவையல் நான் சாப்பிட்டதே இல்லைம்மா. சூப்பராக இருக்குது. ஆனால் சொன்ன மாதிரி தேங்காய், உடச்சக்கடலை, தேங்காய் இதெல்லாம் போட்டு செஞ்ச துவையல் சாப்பிட்ருக்கேன். அது துவையல் எப்போயுமே அந்த மாதிரி அரைச்சிருக்க மாட்டோம், வறுத்து அரைச்சிருப்போம். அது துவையல் பச்சையாக வெறும் பச்சை மிளகா பொட்டுக்கடலை வந்து இந்த வெந்தய குழம்புக்கு தான் சூப்பராக இருக்கும், சைடில் வச்சுன்னு சாப்பிட்றதுக்கு. சட்னி ரெடி ஆகிடுச்சு. படுத்தது வந்து முட்டை வறுவல் செஞ்சுக்கலாம். முட்டை வந்து 5 முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து நிறைய போட்டுருக்கோம். முட்டை வறுவல் 2ஆக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, மஞ்சள் தூள் போட்டு இந்த முட்டையை கட் பண்ணி போட்டு 2 வறுத்து திருப்பி போட்டு எடுத்துகிட்டா அதான் முட்டை வறுவல் சிம்பிளாக. இந்த குழம்புக்கு வந்து நான் வந்து முட்டை வந்து அப்படியே தான் சாப்பிடுவேன் வெந்தய குழம்புக்கு. ஆனால் இவங்களாம் வந்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் வறுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே வீட்டில் வந்து வத்தல் போட்டு வச்சுக்கிறோம். அந்த வத்தல் வந்து பொரித்து வச்சுக்க போகிறோம். இப்போ அதெல்லாம் செஞ்சுட்டு பார்க்கலாம். எல்லாமே நம்ம வீடியோவில் போட்டதால் மறுபடியும் அதுக்கு காட்டுறதுன்றதுனால நான் பண்ணிக்கிறேன். குழம்பு வந்து நல்லா கொதித்து நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம தூள் பண்ண அந்த பொடியை வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் அரைச்சிக்கிட்டு எல்லா பொடியுமே சேர்த்துக்கிறேன். நான் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தான் எடுத்துக்கிட்டேன், அதனால் எல்லாமே சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் மட்டும் கொதித்தா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம்.
சில பேர் வந்து தேங்காயெல்லாம் ஊற்றுவாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். வெந்தய குழம்பெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து 2-3 நாளைக்கு கூட நாங்கள் வச்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் இவ்வளோ குழம்பு ஊற்றினாவே ஒரு ஆள் சாப்பிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன். அன்றைக்கே செய்கிற மாதிரி இருந்தால் நிறைய பேர் வந்தாங்கன்னா அன்றைக்கி நான் தேங்காய் ஊற்றி செஞ்சுக்குவேன். இன்றைக்கி வந்து தேங்காய் ஊற்றலை. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அரைச்ச பொடியை சேர்த்தோடனே பாருங்கள் குழம்பு வந்து எந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே நம்ம சாப்பிட்லாம். டைம் இருந்ததுன்னா முன்னாடியே செஞ்சுட்டா மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. முட்டை வறுவல், வெறும் பொட்டுக்கடலை பச்சை மிளகா போட்டு ஒரு துவையல் சூப்பராக இருக்கும். அந்த துவையல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா முறுக்கு வத்தல். இன்றைக்கி நம்ம வெந்தய குழம்புக்கு நம்ம வீட்டில் வந்து 3 விதமாக செஞ்சுருக்கேன். போதும் நான் இந்த அளவுக்கு தான் சாப்பிடுவேன். போதும் எனக்கு நான் சாப்பிட்ற அளவுக்கு நான் வச்சுக்கின தட்டில் முட்டை, தேங்காய் துவையல், முட்டை வறுவல், தேங்காய் துவையல் இல்லை, பொட்டுக்கடலை துவையல். அந்த புளிப்புக்கும் காரத்துக்கு அதை தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கிறியா அவ்வளோ சூப்பராக இருக்கும். முறுக்கு வத்தல், கஞ்சி வத்தல் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் வறுத்தேன். நம்ம சூப்பரான வெந்தய குழம்பு. பூண்டு பாருங்கள் எப்படி இருக்குது. நான் வந்து எப்பவுமே பூண்டு நிறையா சாப்பிட்னு யாருக்குமே சொல்லியிருக்கிறேன் நான் எல்லா வீடியோலையும். அந்த பூண்டோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வெந்தய குழம்பு, முட்டை வறுவல், பொட்டுக்கடலை துவையல், முறுக்கு வத்தல், கஞ்சி வத்தல். சிம்பிளாக மதியம் வந்து லஞ்சுக்கு இது தான் நம்ம வீட்டில். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.